வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ணா யூனிவர்சிட்டியில் ஓப்பன் புக் எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போகிறோன்னு சொல்லிட்டாங்க. சொன்னதுலேருந்து நிறைய சந்தேகங்களும் கேள்விகளும் எல்லார் மனசுக்குள்ளேயும் ஓடிட்டுருக்கு. எப்படி புக்கை பார்த்து நம்ம எழுத முடியும்? ஆனால் கொடுக்கப்பட்டதோ 90 நிமிஷம். இதை எப்படி எழுதலாம் அப்படின்றத முழுசாக பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ணா யூனிவர்சிட்டியில் போன செமஸ்டர் பார்த்திங்கன்னா ஆன்லைன் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணாங்க. அந்த ஆன்லைன் எக்ஸாமில் முழுக்க பிரச்சனை வந்தது. காரணம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸோ அதனால் வித்துகள் ரிசல்ட்ஸ் போட வேண்டிய சூழ்நிலைக்கு அண்ணா யூனிவர்சிட்டி தள்ளப்பட்டாங்க. ஸோ இப்போது இந்த ஆன்லைன் எக்ஸாமை மாற்றலாம் அப்படின்னு சொல்லும்போது தான் ஓப்பன் புக் டெஸ்ட் அப்படின்னு கண்டக்ட் பண்ணலாம்னு நினச்சாங்க. அதான் ஓப்பன் புக் எக்ஸாம். இந்த ஓப்பன் புக் எக்ஸாம் எப்படியெல்லாம் எழுதலாம், ஈஸி மெத்தட்ஸ் என்னென்ன இருக்குது. ஏன்னா அண்ணா யூனிவர்சிட்டியில் தெளிவாகவே சொல்லிட்டாங்க, நீங்கள் புக்கை பார்த்து எழுதலாம், அதேமாதிரி கூகுளும் பண்ணலான்னு. ஆனால் அங்கே ஒரு ட்விஸ்ட் வச்சுருக்காங்கன்னு சொன்னோம். என்ன ட்விஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன தான் கொஷின்ஸு அவங்க கேட்டாலும் அந்த கொஷின்ஸ் நீங்கள் புக்கில் பார்த்து தேடி எடுக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டம். கொடுத்துருக்கிறதோ 90 நிமிஷம் தான். அதுக்குள்ளே நீங்கள் எல்லா ஆன்சர்ஸையும் தேடி எடுக்கணும். அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கூகுளில் தேடிக்கலான்னு சொல்லியிருக்காங்க. கூகுள்லேயும் நீங்கள் பார்க்கக்கூடாது, ஆன்லைன் ப்ராக்டர் உங்களை வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பாருன்னு சொல்லியிருக்காங்க. அதையும் தாண்டி நீங்கள் கூகுள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸ் நிறைய வரும். ஸோ அதுலேருந்து நீங்கள் சார்ட் அவுட் பண்ணி எடுக்கிறதுக்கு, உங்கள் கொஷின்ஸ்க்கு ரிலேட்டடான ஆன்சரை சார்ட் அவுட் பண்ணி எடுக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் எடுத்துக்கும். ஸோ அதனால் இந்த வீடியோவில் நாங்கள் ஒரு சில வெப்சைட் சொல்கிறோம். அந்த வெப்சைட்ஸில் நீங்கள் இருக்கிற அந்த பிடிஎஃப் ஃபைலாக நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் தேடும்போது ஈஸியாகவே அந்த ஆன்சரை எடுத்துடலாம். அதனால தான் உங்களுக்கு இந்த எளிய வடிவில் இருக்க இந்த பிடிஎஃப் டாக்குமெண்ட்ஸ் எப்படி டவுன்லோட் பண்ணி வைக்கிறது, என்ன வெப்சைட் இருக்குது, இதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிற வெப்சைட் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் ட்ரைவ். இந்த பிடிஎஃப் ட்ரைவ் அப்படின்ட்டு அந்த வெப்சைட்டுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு நிறைய பிடிஎஃப் டாக்குமெண்ட்ஸ் நிறைய இருக்கும். அதில் உங்கள் டிபார்ட்மெண்ட் எதுவோ அந்த டிபார்ட்மெண்ட்டில் எடுத்து ஓப்பன் பண்ணி அதுக்கு என்ன சப்ஜெக்டோ அதை நீங்கள் இப்போவே நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அப்போ கொஷின்ஸ் தேடுறது உங்களுக்கு ஈஸியாகும். அந்த டைமை சேவ் பண்ணலாம் இந்த பிடிஎஃப் ட்ரைவ். இதே மாதிரி இன்னும் 2 வெப்சைட் சொல்கிறோம், எல்லாமே ஃப்ரீ தான். இது இப்போ இருக்க கரண்ட் செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் அரியர் ஸ்டூடெண்ட்ஸ் எழுத போகிறாங்க இல்லையா, அவங்களுக்கும் இதே மெத்தட் தான். ரெண்டாவதாக இருக்க வெப்சைட் தான் easyengineering.in. இதுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு அதேமாரி பிடிஎஃப் டாக்குமெண்ட்ஸ் நிறைய இருக்கும். உங்கள் டிபார்ட்மெண்ட்டு அண்ட் சப்ஜெக்ட்ஸ் நீங்கள் ரெலவெண்ட்டாக போய் தேடி எடுத்திங்கன்னா உங்கள் பிடிஎஃப் ஃபைலை நீங்கள் டவுன்லோட் பண்ணிடலாம். இதில் வந்து கொஷின் தேடுறது ஈஸி. மூணாவதாக பார்க்க போகிறதா லேர்ன் என்ஜினியரிங். இதுவும் ஃப்ரீ தான். பிடிஎஃப்பில் எல்லா டிபார்ட்மெண்ட்ஸுக்கும் அந்தந்த சப்ஜெக்ட் வைஸ் அவங்க கொடுத்துருக்காங்க. இந்த டாக்குமெண்ட்ஸும் ஃப்ரீ தான். இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா கொஷின்ஸ் கேட்கும்போது ஆன்சர் எடுக்கிறது ஈஸியாகவே ஆன்சர்ஸ் எடுத்துடலாம். அதுக்காக தான் இந்த வீடியோவில் நாங்கள் உங்களுக்கு ஒரு சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்லியிருக்கோம். இந்த வீடியோவோட நிறைவு பகுதிக்கு நாம் வந்துட்டோங்க. இந்த வீடியோவில் பார்த்துருக்க அந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எதுக்காக சொல்லியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி இருந்தாலும் ஓப்பன் புக் எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டாங்க அண்ணா யூனிவர்சிட்டியில். அப்படி ஓப்பன் புக் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணும்போது அவங்க கேட்குற கொஷின்ஸுக்கு நீங்கள் புக்கை பார்த்து ஆன்சர் எழுதலாம்னு சொன்னாலும் அந்த ஆன்சரை கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் ஆன்சர் எப்படியெல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோவில் ஒரு சில வெப்சைட் சொல்லியிருக்கோம். இதை நீங்கள் பார்த்து ஆன்சர் எழுதி கிளியர் பண்ணணும். அதாவது உங்கள் சப்ஜெக்ட்ஸ்க்கு உண்டான அந்த பாஸ் மார்க் வாங்கணுன்றது தான் எங்கள் சேனலோட மிகப்பெரிய நோக்கம். இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு டவுட்ஸோ ஃபீட்பேக்ஸோ இல்லை கமெண்ட்ஸோ எது இருந்தாலும் அதை எங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். அதுக்குள்ள ஆன்சரை கண்டிப்பாக நாங்களும் போஸ்ட் பண்ணுறோம். தேங்க்யூ.